guys, I am Nivita. இந்த வீடியோவில் வந்துட்டு இங்கிலீஷ் கிராமரில் ஆர்டிகல்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி 7th 8th 9th 10th எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே வரக்கூடியது. கிளியராக பார்க்கலாம். ஓகே, அண்ட் நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு எந்த புக்கிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா A1 இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் ஹேண்ட் புக்கிலேருந்து தான். ஸோ உங்களுக்கு நான் கொடுத்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களே இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. 10th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா விஷயமுமே லைக் எல்லா எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள்ஸு, சம்மரி ரைட்டிங் எல்லாமே இருக்கும். இந்த புக்கோட ரேட் வந்து ஜஸ்ட் 120 rupees தான். ஓகேவா? 352 பேஜஸ் வந்து 120 rupees தான். ஓகே, சரி, இப்போ நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். Articles are the word that define a noun as specific or unspecific. ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, ஒரு நவுன், ஓகேவா, ஒரு நவுனை வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஆர் அன்ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னென்னா எண்ணிக்கையை குறிப்பிடும். எத்தனை இருக்குது, ஆர்டிகல்ஸ் மூலயமா அது எத்தனை இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். சரியா? இங்கே பாருங்கள், ஏ புக்குனா ஒரு புக், ஏ பென், ஏ டாக், ஏ மேன், ஆன் ஆப்பிள்னா ஒன்று, ஆன் எக்னா ஒன்று, an umbrella, an owl, the Taj Mahal, the violin, the வைகை. ஓகே, an அப்படின்னு சொல்கிறது வந்து சிங்கிளர் குறிக்கிறது. we can use either a அல்லது an யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, a boy, an girl. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில வேர்ட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஏ இருக்குது, சில வேர்ட்ஸ்க்கு பின்னாடி முன்னாடி ஆன் இருக்குன்னு. an usage, the countable single noun starting with the vowels a e i o u. அதாவது இப்போ வந்துட்டு உங்களால் ஒரு விஷயத்த கவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதோட ஸ்டார்டிங் சவுண்டு வந்து உங்களுக்கு AEIOUவில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் லெட்டர்னு எழுதலை அவங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் சவுண்ட் வந்து AEIOUவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே நீங்கள் ஆன் யூஸ் பண்ணும். இப்போ ஆப்பிள், ஆ அப்படின்றது ஏ சவுண்ட் இருக்குது. ஸோ ஆப்பிள். ஏரோப்ளேன், ஏரோப்ளேன். ஓகேவா? ஏ சவுண்டில் இருக்குது, அதனால் ஆன் ஏரோப்ளேன். ஆஸ், ஏ சவுண்ட், ஆ, ஸோ ஆன். எக்கு, இ சவுண்டு. எலஃபண்ட், இ சவுண்டு. இங்கிலீஷ் டீச்சர், இ சவுண்டு. இங்கு, ஐ. இங்கு, இங்கும் வந்து உங்களுக்கு இ சவுண்டில் தான் வருது ஆக்சுவலி. இங்க் பாட்டில் அப்படின்றது ஆன். ஐஸ்கிரீம் டேரெக்டாக ஆன் தான். இக்லூ, இ சவுண்டு வருதா? ஐ இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து வவலோட சவுண்டு தான் பார்க்கணும். ஓகேவா? இக்லூ, இ சவுண்டு வருது, ஸோ அதனால் ஆன். ஆரஞ்ச், ஓ சவுண்டு, அதனால் ஆன். அவுல், அவுல் அப்படின்னா ஏ சவுண்டு வருது, ஸோ அதனால் ஆன். ஆர்ஃபன், ஓ சவுண்டு வருது, ஆன். அம்ப்ரல்லா, அம் அப்படின்னா ஏல ஆரம்பிக்குது. நம்ம அம்ப்ரல்லான்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆனால் அம்ப்ரல்லா, அம்முன்னா என்னது? ஏ சவுண்டில் ஆரம்பிக்குது, அதனால் ஆன். ஏர்ன், யூஆர்என், யூ சவுண்டில் வருது. அக்லி பேர்டு, அக்லி, அக்லின்னு வருதா? ஆ சவுண்டு, அதனால் நம்ம ஆன் போட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்துட்டு ஸ்டார்டிங் லெட்டர்ஸை பார்க்கக்கூடாது, அதோட சவுண்டை தான் பார்க்கணும் ஆன் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கவுண்டபிள் சிங்கிள் நவுன் ஸ்டார்டிங் வித் வவல் சவுண்ட் பட் வித் கான்சோனன்ட்ஸ். அதாவது இப்போ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AEIOU அந்த ஒரு ஸ்டார்டிங் லெட்டரில் இருக்குது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் வரும், ஆனால் வந்துட்டு அதில் வந்து கன்சோனன்ட் லெட்டர் இருக்கும் பாருங்கள். MLA அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து சொல்லி பாருங்கள். எம் எம்எல்ஏக்கு எம் அப்படின்னு ஏ சவுண்டு வருதா, ஆரம்பிக்குதா? ஸோ அதனால் ஆன். MA, ஏ வருதா அந்த சவுண்டு, ஸோ அதனால் ஆன். எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஐஆர். ஓகேவா? ஸோ அதனால் எஃப்ஐஆர், ஸோ அதனால் ஆன் சவுண்டு. அதே மாதிரி தான் MP, MBA, FD, SMS அப்படின்னு சொல்லும்போது SMS அப்படின்னு வருது. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆக்ரோனம் அப்ரிவேஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஆன் வரும்.
கவுண்டபிள் சிங்கிள் நவுன் ஸ்டார்டிங் வித் சைலண்ட் ஹெச் லெட்டர். இப்போ ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹெச் சைலண்ட், ஓகேவா? ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஆ ஆ ஆனானது வவல் சவுண்டு. ஸோ அதனால் ஆன் வந்திருக்கு. ஹெச் வந்து கன்சோனன்ட் தான். கன்சோனன்ட் என்னென்னா வவல்ஸை தவிர மீதி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம கன்சோனன்ட்னு சொல்லுவோம். ஈவன் தோ ஹெச் அப்படின்றது என்னது, உங்களுக்கு கன்சோனன்ட்னு இருந்தால் கூட ஹெச் வந்து சைலண்ட்டிங்க. ஆ ஆ ஆனஸ்ட் ஆன் வருது, ஆர் ஆன் வருது. ஹானரபிள் லேடி, ஹா வராது, ஆனரபிள் லேடி அப்படின்னு வரும், ஓகேவா? ஆனரபிள் லேடி. ஹேர், இங்கே பாருங்கள் அதோட ப்ரொனன்சியேஷனும் கொடுத்துருக்காங்க, ஏர், ஹெச் சைலண்ட்டு, ஏர். ஸோ அப்போ வந்து ஏ சவுண்டு, ஸோ ஆன்னு வந்திருக்கு, ஓகேவா? அது மாதிரி கன்சோனன்ட் லெட்டர்ஸ் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது எல்லாமே ஏ அப்படின்னு வரும். தி அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, when a person and an animal, place, plant, thing வந்து செகண்ட் டைம் மென்ஷன் பண்ணும்போது, ஐ brought a book this morning, ஃபஸ்ட்டு புக்குன்னு தான் வந்திருக்கு. நீங்கள் அதே புக்கை திருப்பி சொல்ல போகிறீங்க அப்படின்னா, ஐ ஆம் ரீடிங் த புக் நவ் அப்படின்னா, லைக் இப்போ செகண்ட் டைம் யூ ஆர் மென்ஷனிங் தட் புக், ரைட், தட் திங், ரைட். ஸோ அதனால் அங்கே வந்து த யூஸ் பண்ணும். we use the when it is clear to the listener or reader which person, thing, place or animal we are referring to. ஸோ லிசனருக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம என்ன விஷயத்தை பற்றி சொல்ல வரோம், எந்த பர்சன், அனிமல், பிளேஸ், திங்கை பற்றி சொல்ல வரோம், பர்டிகுலராக எதை சொல்ல வரோம் அப்படின்றது லிசனருக்கு தெரியும் அப்படின்னா த ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம் நாட் கில்ட்டி, ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே தெரியும், நல்லா தெரியும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம த யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? we use the when there is only one such thing, ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது, அந்த மாதிரி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா the moon, the earth, the sky, the sun அப்படின்னு சொல்லுவோம். the earth goes round the sun, example. ஸோ the we usually use the before ordinal numbers. ordinal numbers-னால் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு வருதில்ல, அதுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஐ லிவ் ஆன் த தேர்ட் ஃப்ளோர். we use the before some proper nouns. ப்ராப்பர் நவுன்ஸ்னால் பர்டிகுலராக இருக்கிறது, த இந்தியன் ஓஷன், த அரேபிக் ஓஷன் அப்படின்னு சொல்கிறது. we use the before the names of most building, landmarks, monuments, natural wonders, த பார்க் ஹோட்டல், த தாஜ்மஹால், த எவரெஸ்ட், அந்த மாதிரி சொல்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம். we use the before names of places containing the epithet, அதாவது இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நாகராஜன், வெல் ஹியர் வி ஆர் நம்பர் 8 காவேரி ஸ்ட்ரீட், ஐ திங்க் திஸ் இஸ் த ஹவுஸ் வி சா ஆன்லைன், ஓகேவா? ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டாங்க, அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதனால் தி ஹவுஸ்ன்னு சொல்லணும். வாட் டு யூ திங்க் ஆஃப் லொக்கேஷன்? தனலக்ஷ்மி, இட் இஸ் இன் தி நைஸ் நெய்பர்ஹுட், பர்டிகுலராக சொல்கிறது, அங்கே ஆன்னு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இட் இஸ் க்ளோஸ் டு த ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் தி பஸ் ஸ்டாப் இஸ் நாட் டூ ஃபார் அவே, அதாவது இந்த காவேரி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாப்பை குறிப்பிட்டு சொல்கிறதுனால தி வந்திருக்கு. ஹவு மெனி ரூம்ஸ் ஆர் தேர்? தேர் ஆர் 3 rooms, ஏ கிச்சன் அண்ட் ஏ பால்கனி. தெர் இஸ் எ லான் பிஹைண்ட் த ஹவுஸ், ரைட்? தெர் இஸ் ஏ லான், ஒரு லான் இருக்கா? லான்னா புல்வெளி தளம் இருக்கிறது. பிஹைண்ட் த ஹவுஸ், வீட்டுக்கு பின்னாடி இருக்கா? பர்டிகுலராக தீன்னு சொல்கிறது. தட்ஸ் ரைட், த லான் இஸ் ஆக்சுவலி குவைட் லார்ஜ். Did you see any photos of the living room online? What does it look like? அப்போ திருப்பி நம்ம லானை பற்றி பேசுகிறோம், கரெக்டாக? அதனால் தி வரும். Did you see any photos of the living room? லிவிங் ரூம் பற்றியும் லைக் அதுதான் சொல்ல வரும் அப்படின்றது நமக்கு தெரியுதுல்ல, அதனால் தி வருது. த லிவிங் ரூம் லுக்ஸ் கிரேட், இட் லுக்ஸ் பிரைட் அண்ட் ஏரி. ஏரினா நல்லா ஏர்லாம் வர மாதிரி இருக்குது. இட் ஹாஸ் தி நைஸ் வியூ ஆஃப் தி ஹில்ஸ், ஓகேவா? பர்டிகுலராக சொல்கிறதுனால. பட் தி கிச்சன் லுக்ஸ் ஏ லிட்டில் ஸ்மால். அண்ட் ஐ ரிமெம்பர் யூ செட் there is not a store room, right? ஏ ஸ்டோர் ரூம், அதில் கவுண்டபிள். நோ, பட் there is an attic which we can store things.
இந்த பரனுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. I hope this house is a better option. Let's wait for the real estate agent. Okay, she said she could be here at 3 o'clock. Look, there she is. Thank you for watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.